எங்கள் வீட்டில் இடியாப்பம் தேங்காய் பால்லாம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். பட் வீக் டேஸில் குழந்தைங்க ஸ்கூல் போகிறதுனால செய்ய முடியல. சண்டே மார்னிங் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திரிச்சு இடியாப்பமும் தேங்காய் பாலும் செஞ்சாச்சு. எல்லாருமே சூப்பராக சாப்பிட்டு முடிச்சிட்டோம். சண்டே ஆஃப்டர்நூன் வந்தாலே பெரிய குழப்பம், என்ன நான்வெஜ் சமைக்கிறதுன்னு சொல்லிட்டு இதில் ஒருத்தவங்க மட்டன் வேணும்னு கேட்பாங்க, ஒருத்தவங்க ஃபிஷ் வேணும்னு கேட்பாங்க. இவங்கள காம்ப்ரமைஸ் பண்ணி ஒரு முடிவுக்கு வந்து நம்ம சமைச்சு முடிக்கிறதுக்குள்ளே ஒரு பெரிய தலைவலியே வந்துடும். இந்த வாரம் ஹஸ்பண்டோட ஃபேவரட் வாரம்ன்ற மாதிரி அவங்க கேட்ட மாதிரி ஃபிஷ் குழம்பும் ப்ரான் தொக்கும் செஞ்சு முடிச்சாச்சு. ப்ரான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சைட் பை சைட் இட்லிக்கும் அரிசி ஊற போட்டிருந்தேன். அரிசி உளுந்து வெந்தயம் மூணுமே எப்பயுமே நான் ஒன்றாவே ஊற போட்டுருவேன். எனக்கு ரொம்ப சாஃப்டாக தான் வரும். இட்லியும் சரி தோசையும் சரி சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி எல்லாமே ஒன்றா ஊற போட்டு அரைக்கும் போது வேலை ரொம்ப மிச்சமாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அப்படியே ஊற போட்டுட்டு எறாத்துக்கும் ரெடி ஆயிடுச்சு, ஃபிஷ் குழம்பும் ரெடி ஆயிடுச்சு. தீக்ஷுக்குட்டி வந்துமா நான் கிரைண்டருக்கு டிசைன் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு மாவு எடுத்து டிசைன் பண்ணிட்டு இருந்தா. நிறைய பேர் சொல்லுவாங்க சண்டே வந்தால் ஜாலியாக ஃப்ரீயாக இருக்கலாம்னு சொல்லிட்டு. பட் எனக்கு என்னமோ சண்டே வந்தால் தான் இருக்கிறதுலே நிறைய வேலை இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். எவ்வளோ வேலை செஞ்சாலும் சண்டே ஒரு வேளை ஃபேமிலியோடு உட்காந்து சாப்பிடும்போது எல்லாமே மறைஞ்சு போயிடுது.